ஒரு பெரிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறோம். 4வது அத்தியாயம். 3 அத்தியாயங்கள் பார்த்துட்டோம். முதல் அத்தியாயம்ங்கிறது அர்ஜுனனுடைய கவலை, அர்ஜுன விஷால காண்டம் அப்படின்றது. அதில் அர்ஜுனன் தன்னுடைய கவலை எல்லாத்தையும் எடுத்து சொன்னான். ஏன் சண்டை போட மாட்டேன், என்னாச்சு ஏதாச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் பகவான் ஞான யோகத்தை பற்றி சொன்னார். ஆத்மானா என்ன, நாம யாரு கொல்றோம், நாம கொண்டுதான் அவ இறப்பாளா, இந்த மரணம்னா என்ன, பல பெரிய உண்மைகளை 2வது அத்தியாயத்தில் சொன்னோம். வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மைகளை 2வது அத்தியாயத்தில் பகவான் எடுத்து சொன்னார். மரணத்தை பற்றி சொன்னார், துக்கத்தை பற்றி சொன்னார். நாம ஏன் துக்கப்படுறோம் அப்படின்ட்டு, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா, உண்மையிலேயே துக்கத்திற்கு காரணம் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். ஆத்மாவை பற்றி சொன்னார், ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொன்னார். அப்படியே அதுலேயே கொஞ்சம் கர்மயோகத்தையும் சொன்னார். அப்புறம் 3வது அத்தியாயத்தில் முழுக்க கர்மயோகத்துக்கு டெடிகேட் பண்ணிட்டார். கர்மயோகத்தை மிக அழகாக சொன்னார். அது என்னுடைய நோக்கமும் என்ன அப்படின்னா, இந்த 2 வழிகள் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த இடத்துல 2 வாழும் முறைகளையும் 2 வாழ்க்கை முறைகளையும் சொன்னார். கிரகஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், துறவரம், இல்லறம், துறவரம், கர்மயோகம், ஞான யோகம். அப்போ கர்மயோகத்தை முடிச்சுட்டு தான் நம்ம ஞான யோகத்துக்குள்ள போக முடியும். அதே மாதிரி இல்லறத்துல ஒழுங்கா இருந்து தான் நாம துறவரத்துக்கு போக முடியும். அதுவும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லறத்தை ஸ்கிப் பண்ணி நம்ம துறவரத்துக்கு போயிடலாமன்னா முடியாது. ஆனால் சில பேர் போனாலே அப்படின்னா அவெல்லாம் அதுக்கு முன் ஜென்மத்திலேயே இல்லறத்துல இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இந்த ஜென்மத்தில் பிறக்கும் போதே சித்தமாக பிறந்துட்டா. அவெல்லாம் தான் சித்தர்கள். அவெல்லாம் சித்தமாக பிறந்துட்டா. துறவரத்துக்குள்ள நேரடியாகவே போகிறதுக்கு உண்டான ஒரு சித்தியோட அவள் பிறந்துட்டா. ஆனால் இல்லறத்துக்குள்ள போகாம துறவரத்துக்குள்ள வர முடியாது. கர்மயோகத்தை முடிக்காம ஞான யோகத்துக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை எடுத்து சொன்னேன். கர்மயோகத்திற்கு உண்டான வழிகளை எல்லாம் எடுத்து சொன்னார். அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார். அர்ஜுனனுடைய சந்தேகங்களை தீர்த்து வைத்தார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு 4வது அத்தியாயத்திற்கு வரோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த தலைப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம். ரொம்ப அழகான தலைப்பு. இந்த பகவத்கீதையில இந்த தலைப்பெல்லாம் சூப்பரா சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தலைப்பு, அதாவது தலைப்புக்கும் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் சம்பந்தம் இருக்குன்னா முதல்ல. 2வது, ஒரு அத்தியாயம்ங்கிறது முன்னாடி சொன்ன அத்தியாயத்திற்கு கூட தொடர்பு இருக்கணும். அதுல இருந்து நான் இதுக்கு வரேனே, ஏன் வரேன், ஞான யோகத்தை பார்த்தேனே, அப்புறம் கர்ம யோகத்தை பார்த்தேனே, இப்போ ஞான கர்ம சந்நியாச யோகம்ன்றால 3 விஷயத்த சொல்றாரு. ஞானத்தை பத்தி சொல்றாரு, கர்மத்தை பத்தி சொல்றாரு, சந்நியாசத்தை பத்தி சொல்றாரு. என்ன இதுல இருக்கு அப்படின்றப்போ அந்த ஒரு அத்தியாயத்திலிருந்து இன்னொரு அத்தியாயத்துக்கு போகிறதுக்கு உண்டான தொடர்பு ரொம்ப அழகா இருக்கும். அந்த டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் தலைப்பு இந்த தலைப்பை கேட்டாலும் இதுல இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு கிடைக்க போறதா அப்படின்றது அந்த தலைப்பிலேயே தெரியற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப இதுல வேற சில விஷயங்களை நம்ம ரொம்ப அழகா பார்க்க போறோம். இன்னும் சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சில விஷயங்களை பற்றி நாம் வேறு விதமான அறிவை வைத்திருந்தால் அந்த அறிவை மாற்றிக்கொள்வதற்குண்டான சில விஷயங்களை இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த அத்தியாயத்தில் 42 ஸ்லோகங்கள் இருக்கிறது. பகவான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அர்ஜுனனுடைய எந்த கேள்வியும் இல்லாமல் பகவானாகவே இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றார். சென்றையோ அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றி எல்லாம் சொன்னேன். இனி அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறார் பகவான். எங்க கூட்டிட்டு போறார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த அத்தியாயத்தில் முதல்ல 3 ஸ்லோகங்களை நம்ம நேரடியாக பார்த்துருவோம். அந்த 3 ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம முழுமையாக பார்ப்போம். ஒரு ஸ்லோகமா பார்க்கறதுக்கு பதிலாக அந்த 3 ஸ்லோகத்துக்கும் உண்டான அர்த்தத்தை முழுமையாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகமா நாம பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த பகவான் இந்த அத்தியாயத்தை எப்படி ஆரம்பிக்கிறார், ஸ்ரீ பகவான் என்ன சொல்கிறார் என்றால், இந்த அழிவற்ற யோகத்தை, எதுனா இந்த கர்ம யோகம், ஞான யோகம், இது வரைக்கும் நான் சொன்னேனே, இந்த அழிவற்ற யோகத்தை நான் முன்னர் விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனுவுக்கு சொன்னான். மனு இஷ்வாகு ராஜனுக்கு கூறினான்.
அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றார். 2வது ஸ்லோகத்துல அதை கண்டினியூ பண்றார். இவ்வாறு பரம்பரையாக கிடைத்த இதனை ராஜ ரிஷிகள் உணர்ந்திருந்தனர். பரந்தபா, அந்த யோகம் கால மிகுதியால் இவ்வுலகத்தில் இழுக்கப்பட்டது, அப்படின்னா நஷ்டம் அடையப்பட்டது. 3வது ஸ்லோகத்துல அழகா கொண்டு வர, அந்த பழைய யோகத்தையே இன்று நான் உனக்கு சொன்னேன். அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நான் 2 அத்தியாயத்துல சொன்னேனே, அதெல்லாம் புதிய விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம், அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் நான் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமோ அர்ஜுனா? அதுக்குண்டான விளக்கத்தையும் சொல்றார். நீ என் பக்தனும் தோழனும் என்பது கருதி அப்படின்றத சொல்ற. இந்த மிக உயர்ந்த ரகசியத்தை உன்னிடத்தில் சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு ஆரம்பம் கொடுக்கிறார். எப்படி ஒரு ஆரம்பம் கொடுக்கிறார் பாருங்க. இந்த சனாதன தர்மம் நாம சொல்றோமே, அது சாதாரணமா சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இதனுடைய தோற்றமே ரொம்ப ஒரு விசித்திரமான தோற்றம், விஞ்ஞானத்திற்கே சவால் விடக்கூடிய ஒரு தோற்றம். அப்புறம் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்க போனா, அந்த கேள்வியில இருந்து நாம வேறு சில விஷயங்களையும் புரிஞ்சுப்போம். முதல்ல இந்த 3 ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை நாம பார்ப்போம். நான் முன்னமேயே சொல்லிட்டேன்றார். இதை நான் விவஸ்வானுக்கு சொன்னேன். ஓகே, விவஸ்வான்ங்கிறது யாரு? சூரிய பகவானை குறிக்கக்கூடிய. நான் சூரிய பகவானுக்கு சொன்னேன். அந்த சூரியன் என்ன பண்ணினான்னா, அவருடைய மகனான மனுவிற்கு சொன்னான். மனு அதை இஷ்வாகு ராஜாவுக்கு சொன்னான் அப்படின்ற. இப்படி எப்பவோ சொல்லப்பட்ட விஷயம் இது அப்படின்ற. நான் சொன்னேன் என்று பகவான் இந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது, அந்த இடத்தில் பகவான் தன்னை வெறும் கிருஷ்ணனாக நிலைப்படுத்தி சொல்லவில்லை. ஆனால் அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பல இடங்கள்ல கிருஷ்ணர் நான் அப்படின்னு சொல்லுவார், என்னன்னு சொல்லுவார். ஒரு இடத்துக்கு அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அர்த்தம் மாறும். இந்த இடத்துல பகவான் என்னன்னா, அந்த ஈஸ்வரனாக தன்னை பாவித்து சொல்லுகிறார், பரபிரம்மமாக தன்னை பாவித்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஞானமாகப்பட்டது எங்கிருந்து வந்தது அப்படின்றப்போ, சூரியனுக்கு நான் சொன்னேன். அப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், சூரியன் கிட்ட போய் எப்படி சொல்றது? அது கிட்டே போக முடியாது, சுட்டரிச்சிருவேன். சரி, சூரியன்கிறது ஒரு கோலம் ஆச்சு, ஒரு ஒரு அது கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு நட்சத்திரம் ஆச்சு, அது கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? அதை கேட்குமா? அதுக்கு இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள். யோசிச்சாலும் தப்பு இல்லை, யோசிச்சு கேள்வியும் கேட்கணும். அது எப்படி சூரியன் கிட்ட சொல்ல முடியும்? அப்ப இந்த இடத்துல சூரியன் என்று வைத்து பகவான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றி பிறகு இந்த பிரபஞ்சம்னா நம்ம பூமியை பத்தி பேசுறோம். இந்த அண்ட மகாசரச இதை பத்தி பேசல, நம்முடைய பூமியை பத்தி பேசுறோம். இந்த பூமியாகப்பட்டது தோன்றி, இந்த பூமியை சுத்தி இருக்கக்கூடிய கோளங்களும் தோன்றி, அது எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி இயங்குவதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடியது சூரியன். நம்மளுடைய விஞ்ஞானம் தான், நம்மளுடைய ஞானிகள் தான் இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே கண்டுபிடிச்சுதான் சூரியன் நடுவில் இருக்கு, அதை சுற்றி தான் எல்லா கோளங்களுமே சுற்றி வந்துட்டு இருக்கு. All the planets are moving around the sun. சன் அங்கிறது சென்டர். அதுக்கு படமெல்லாம் வச்சுட்டான். நவ கிரகம், 9 கிரகங்கள் எல்லாத்தையும் வச்சு அதுல பூமியும் கொண்டு வந்து, அப்போ அனைத்திற்கும் தொடக்கமாக இருக்கக்கூடியது, அனைத்தும் தொடங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்ற அர்த்தம் அந்த சூரியனுக்கு இருக்கு. சூரியன்ல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு, சூரிய ஒளியிலிருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. எங்கெல்லாம் சூரிய ஒளியாகப்பட்டது இல்லையோ, எந்தெந்த கோலங்களுக்கு அந்த சூரிய ஒளியாகப்பட்டது வேண்டிய அளவு கிடைப்பதில்லையோ, அந்த இடத்தில் உயிரினங்கள் உற்பத்தி ஆவது என்பது நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது விஞ்ஞானம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம எதை விஞ்ஞானம் சொல்றோமோ அந்த விஞ்ஞானம் சொல்றோம். சன்லைட் இஸ் a very reason for existence of life in any planet.
நம்ம பிளானட்ல அப்படிப்பட்ட அந்த சூரியன் அனைத்து உயிர்களும் ஜீவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி. நான் சொன்னேன்னா என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு இயற்கையின் சக்தியிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டதுதான் இந்த அறிவாகப்பட்டது. அப்போ நமக்கு இந்த பரபிரம்மமாகப்பட்டது எப்படி வந்தது, நமக்கு எதன் மூலியமாக நம் அறிவுக்கு இது எட்டியது அப்படின்றப்போ அது இயற்கையின் மூலியமாக எட்டியது. அந்த சூரியன் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. அது இயற்கையிலிருந்து தோன்றிய அறிவு. அதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் அவருடைய கற்பனையை பயன்படுத்தி உண்டாக்கின அறிவு கிடையாது. அதுதான் அதனாலதான் இன்னைக்கும் சனாதன தர்மம் நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் அவருடைய கற்பனை, அவருடைய ஒரு 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 கொள்கை, அதை வைத்து உருவாக்கப்பட்டதாக இருந்தால் அது இன்னொரு கொள்கையோடு அடிபட்டு அது இழந்து போயிருக்கும், இல்லைன்னா சண்டை வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த சனாதன தர்மம் எந்த காலத்திலையும் யார் முயற்சி செய்தும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அது யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்தில் இருந்து வந்தது அல்ல. இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், குறிப்பாக இந்த பிரம்ம ஞானமாகப்பட்டது, இந்த கர்ம ஞானமாகப்பட்டது, வேதமாகப்பட்டது, இயற்கையிலிருந்து கண்டறியப்பட்டது. அதைத்தான் இந்த இடத்துல பகவான் இப்படி ஆரம்பிக்கிறார். அந்த அனைத்து உயிர்களின் இருப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை முன்வைத்து, அந்த இயற்கைக்கு மையமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை முன்வைத்து இப்படி சொல்கிறார். பிறகு அதை அங்கிருந்து முதலில் வாங்கிய மனிதன் யார் என்றால் மனு. அந்த இயற்கையிலிருந்து அதை பெற்றவன் மனு. அந்த மனு பிறகு இக்ஷ்வாகு ராஜாவுக்கு சொன்னான். அப்ப அந்த மனு என்கின்ற மனித பிறப்பிற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மனு என்கின்றவன் இயற்கையிலிருந்து பெற்ற அறிவாகிய அந்த வேதம், அந்த வேதமாகப்பட்டது பிறகு யாரிடத்தில் சென்றது என்றால் இக்ஷ்வாகு ராஜாவுக்கு சென்றது. அவனுடைய பரம்பரையில் வந்தவனுக்கு அது செல்கிறது. சூரிய பரம்பரையில் வந்தவனுக்கு அது செல்கிறது. இப்படி பரம்பரையாக இதனை ராஜ ரிஷிகள் உணர்ந்திருந்தனர். வேதம் யாருக்கு ரொம்ப முக்கியமா தெரியணும் அப்படின்னா, தலைவனுக்கு தான் முக்கியமா தெரியும். ஏன்னா ஒரு தலைவன் தான் ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடியவன். அவனிடத்தில் அந்த தர்மத்தை பற்றிய ஞானம் போய் சேர்ந்து தர்மத்தின்படி அவன் இருந்தால்தான் அந்த கூட்டத்தை தர்மத்தின் வழியில் அவனால் நடத்த முடியும். வேற யாருக்கிட்டே போய் கிடைச்சதுன்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவளால் அதை தன்னை தாண்டி வெளியில கொண்டு போக முடியாது. பிராமணர்கள் வேதத்தை கற்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கு அந்த வேதம், அந்த தர்மத்தினுடைய அறிவு எல்லாமே முழுமையாக இருந்தால்தான் அவன் அந்த நாட்டை தர்மத்தின் வழியில் நடத்துவான். அப்பொழுதுதான் நாட்டில் சுபிக்ஷம் இருக்கு. ராஜாவுக்கே தர்மம் தெரியல அப்படின்னா அவன் அதர்ம வழியில் அந்த ராஜ்யத்தை நடத்துகின்ற பொழுது அந்த நாட்டில் சுபிக்ஷம்ங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பிராமணர்கள் அழிவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பிராமணர்கள் நான் சொல்றது பிறப்பால் அல்ல, குணத்தாலும் கர்மாவாலும் அப்படிப்பட்டவர். ஏன்னா இந்த வேதத்தின் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தர்மமாகப்பட்டது வேதத்தில் முற்பகுதியில் இருக்கக்கூடியதும் கர்மயோகமாக இருக்கட்டும், கர்மகாண்டமாக இருக்கட்டும், பிற்பகுதியில் இருக்கக்கூடிய ஞானகாண்டமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த இடம் ராட்சசர்கள் வாழக்கூடிய, அசுரர்கள் வாழக்கூடிய இடமாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு போகத்தில் அதிகமான ஆசை இருக்கும், பொருட்கள் மீது அதிகமாக ஆசை இருக்கும். அதை அடைவதற்கு அவர்கள் மற்றவர்களை துன்புறுத்துவதற்கோ மற்றவர்கள் பொருள்களை சூறையாடுவதற்கோ தயங்க மாட்டார்கள். இதெல்லாம் இன்னும் நம்ம டீப்பா ரொம்ப பார்க்க போறோம். அப்போ இந்த தர்மமாகப்பட்டது பகவான் சொல்லுகிறாரே, நான் சூரியனுக்கு முன்னமே சொல்லி இருக்கின்றேன் இந்த அழிவற்ற யோகத்தை அப்படின்னு சொல்றாரு. அழிவற்றன்னு சொல்லிட்டாரு அவர் பகவான். எவ்வளவு கான்பிடண்டா சொல்லியிருக்காரு பாருங்க.
5000 வருஷத்துக்கு முன்னாடி அழிவற்றதுன்ட்டு பாருங்களேன். அழியல இன்னும் யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்றாங்க, அழிக்க முடியலையே. அப்ப அவர் சொன்ன வாக்கு எவ்வளவு சத்தியமான வாக்குன்னு பாருங்க. எவ்வளவு சத்தியமான வாக்க சொல்லியிருக்காரு. அழிவற்ற இந்த வேதம், இதை நான் முன்னமே சொல்லிட்டேன். இந்த யோகத்தை அதன் மூலமா யார்கிட்ட வந்ததுன்னா ராஜாக்கள் இடத்தில் வந்தது. ராஜாக்கள் அந்த அறிவுடன் இருப்பதனால்தான் அந்த நாட்டை சுபிக்ஷமாக ஆள முடியும். அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும், மக்கள் க்ஷேமமாக இருப்பார்கள். இது ரொம்ப முக்கியம். நாட்டினுடைய தலைவன்கிறது இன்னைக்கெல்லாம் நாம என்ன சொல்றோம்னா, படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னாலும் மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவன் இல்லைங்க. ஒரு தலைவனுக்கு இந்த அறிவு இல்லை அப்படின்னா அவனால் அந்த நாட்டை ஒழுங்காக ஆள முடியாது. அது அசுரர்கள் இடத்தில் கிடைத்த நாடு போல் தான் இருக்கு. அசுரர்கள் ஆளுகின்ற நாடு எப்படி இருக்கும்னா அப்படிதான் இருக்கும். அதுதான் உண்மையான நரகம். இன்னைக்கு நாம பேசுறோமே ரொம்ப ஒரு தப்பான அணுகுமுறை. இந்த நாட்டை ஆளணும்னா எதுவும் படிச்சிருக்கிற அவசியம் கிடையாது. எதுவும் படிக்கணும்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, MBA, BA, BE இதெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இருந்து மன்னிக்கணும். இதெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தர்மத்தை பத்தி தெரியலன்னா, அதை படிச்சு அந்த அறிவை பெறலைன்னா, அவன் ராஜாவாக வந்தால், நாட்டை ஆளக்கூடியவனாக இருந்தால், அந்த நாடு கெட்டு குட்டிச்சவராக போகும். அதனால்தான் இது சூரியனிடத்தில் வந்து அவன் வம்சத்தில் வந்து அந்த ராஜவம்சத்துக்குள் போய் பிறகு அந்த ராஜாவால் பலருக்கு போய் சேர்ந்து அந்த ராஜாவும் மக்களை சுபிக்ஷமாக வைத்தார்கள். அவனால் பலரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது. எனக்கு கரெக்டு தானே. ஒரு தலைவனால தானே பலர் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட ஒன்று கிடைச்சதுன்னா அது எத்தனை பேர்கிட்ட போய் சேராது. அப்போ 2 நோக்கம் இருக்கு. ஒன்று, ராஜாவிடத்தில் இது ஏன் போய் சேர வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அறிவை அடைந்தவன் ராஜாவாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த நாட்டும் நாட்டு மக்களும் சுபிக்ஷமாக இருப்பார்கள். ஒன்று. 2வது என்னன்னா, ஏன் ராஜா கிட்ட போய் இது ராஜாக்கள் இடத்துல இது போய் சேர்ந்தது அப்படின்னா, இந்த விஷயமாகப்பட்டது ஒரு இடத்தில் இருந்தால் மட்டுமே பத்தாது, பலரிடத்திலும் போய் சேர வேண்டும். அது பலரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியும் தகுதியும் இருக்கக்கூடியவர்கள் அரசர்கள். அப்ப அவள்கிட்ட போய் சேர்ந்தாதான் அது அந்த மாதிரி ஆகும். அப்படிதான் அது காலங்காலமா வந்துகிட்டே இருந்தது. ராஜ ரிஷிகள் சொன்னார் இந்த இடத்துல பகவான். இவ்வாறு பரம்பரையாக கிடைத்த இதனை ராஜ ரிஷிகள் உணர்ந்திருந்தனர். அப்ப ராஜ ரிஷிகள் சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. ஜனகர் போன்றவர்களை சொல்லலாம். அவர்களெல்லாம் ராஜாக நாம் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். அரசர்களாக இருந்து மக்களை ஆண்டு மக்கள் பணி செய்து அதே நேரத்தில் தர்மத்தின்படி வாழ்ந்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மத்தின்படி எல்லோரும் வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த ராஜ ரிஷிகள் உணர்ந்திருந்தனர். ஏன்னா அது உணர்ந்திருந்ததுனால்தான் அவன் ராஜ ரிஷிகள் ஆனா. அதுவும் அப்படியும் படுத்திக்கலாம். அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் ராஜ ரிஷிகள் ஆனார்கள். ஆனா ரொம்ப வருத்தத்தோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை பகவான் சொல்றார். என்னன்னா, இந்த யோகம் கால மிகுதியால் இவ்வுலகத்தில் இழக்கப்பட்டது. காலம் போக போக என்னாச்சுன்னா ராஜாக்கள்கிட்ட இருந்து மெல்ல மெல்ல இந்த யோகம் போக ஆரம்பிச்சது. நல்லா அங்கதான் டேஞ்சரு. ஒன்றுத்துக்கு அழிவு எங்கிருந்து வரும், எப்போ வரும்னா அந்த விஷயம் ராஜாக்கள் நாட்டை ஆளுகின்றவர்கள் இடத்திலிருந்து அது குறைய குறைய அந்த நாட்டிலும் அது குறைய ஆரம்பிச்சிடும். நாட்டிலையும் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப அப்படிப்பட்ட ராஜாக்கள் அரசர்கள் குறைய 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 என்னாச்சுன்னா இந்த தர்மத்தினுடைய வாழ்வும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. யார்கிட்டையும் போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சிருக்கு. கொண்டு போய் சேர்க்கிறவா இல்லையே. அந்த அறிவு இல்லாத மக்கள் அரசர்களாக ஆகின்ற பொழுது அந்த அறிவை உடையவர்களை அவர்கள் துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம், இப்படி பண்றவனு தேச துரோகி, நாட்டிலிருந்து கடத்தணும், இல்லைன்னா அவனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்போ யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்கிட்ட அது போய் சேரவும் இல்லை. அவங்கிட்ட அது போய் சேராத காரணத்தினால
யார்கிட்ட இருந்து யார்கிட்ட எல்லாம் இருந்ததோ அவளுக்கும் அதனால பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோமே, சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும்ன்ற ஒரு கோஷம் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை பின்பற்றுகிறவர்களை எப்படி துன்புறுத்தலாம்ன்ற ஒரு வழிமுறை இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதுதான் பகவான் அதுவே அன்னைக்கே சொல்லிட்டார். அப்ப பகவான் இந்த பகவத்கீதையை உரைக்கின்ற காலத்திலேயே இது சொல்றாருன்னா, நாம இன்னைக்கு தர்மம் அழிஞ்சு போச்சுன்னு இன்னைக்கு பேசுறோமே, பகவான் அன்னைக்கே சொல்லிட்டார். அப்ப இன்னைக்கு ஏதோ நடக்கிற விஷயம் கிடையாது. இன்னைக்கு அது கொஞ்சம் வளர்ந்து நமக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அது ஒரு காலத்திலேயே அதனுடைய அளவு குறைஞ்சு போச்சு. இதை சொல்லக்கூடியவர்கள், இதை கேட்கக்கூடியவர்கள், இதன்படி வாழக்கூடியவர்கள், இந்த எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து விட்டது. நான் இதை ஏற்கனவே உங்ககிட்ட வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். பகவத்கீதையை கேட்க வர்றவர் ரொம்ப கம்மியா தான் இருப்பான். 2 காரணம். ஒன்று, இது 10 நாள் இல்லை 15 நாள்ல முடிகிற விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு மகாபாரதம் ராமாயணம் எடுத்தோன்னா ஒரு 15 நாளில் டெய்லி 1.5 hours 2 hours சொல்லி மொத்த கதையும் சொல்லிடலாம். அப்படி முடிகிற கதை கிடையாது. இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. இது ரொம்ப நீண்ட காலத்திற்கு போகக்கூடிய விஷயம். அவ்வளவு காலமும் பொறுமையா இருந்து ஒரு விஷயமாக கத்துக்கணும். ராமாயணம் மகாபாரதம் கேட்டா போதும், கேட்டு அந்த நிமிஷத்துல என்ஜாய் பண்ண போறோம், பேசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ராமர் அப்படி இருந்தார், கிருஷ்ணர் இப்படி இருந்தார், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், பேசுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனா பகவத்கீதை பேசுறதுக்கு உண்டான விஷயம் கிடையாது, அதை கற்றுக்கொள்வதற்கு உண்டான விஷயம். அப்ப அதுல சிரமங்கள் நிறைய இருக்கு. 2வது, அது எதை பத்தி சொல்றதுன்னா, நம்மளை பத்தி பேசுறது, நம்ம மனோபாவத்தை பத்தி பேசு, நாம எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பேசுறது, எப்படி இப்படி இல்லாததுனால என்னென்ன துன்பங்கள் வர்றதுங்கிறத பத்தி பேசுறது, ஆசையை விடுன்னு சொல்றது. யார் ஒத்துப்பா? இந்த 21வது நூற்றாண்டுல போய் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஆசையை விட்டுடுப்பான்னா, நம்ம காதுல விட்டுடுப்பான், நாம சொல்லியிருக்கிறது விட்டுடுப்பான் இருக்கும், அவன் காதுல வெட்டிடுப்பான் இருக்கும், நம்மளை வெட்டிடுவான். அவன் காதுல அது வெட்டிடுப்பான் இருக்கும், வெட்டிடுவான். இன்னைக்கு சொன்னா யாராவது ஒத்துப்பாள ஆசையை விட்டுடுங்கன்ட்டு? அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தானே பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்க. அப்ப இன்னைய காலகட்டத்தில் இதை கொண்டு போனோன்னா யார் கேட்பா? அதுக்கு பக்குவப்பட்டவர்கள், உங்களை போல பக்குவப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்க, அவதான் வந்து கேட்பான். அது எல்லாருக்கும் கிடைக்காது. நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் சொல்றேன். ஏன்னா பகவானே இந்த இடத்துல இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. அவரே கொஞ்சம் நொந்து போய் பேசுவார் வேற ஒரு இடத்துல. அப்போ இது கால மிகுதியால், காலப்போக்கினால், காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களினால் இது இவ்வுலகத்தில் இழக்கப்பட்டது. அரசர்கள் இழக்க ஆரம்பித்தார்கள். அரசர்கள் இழக்க அது ஏற்கனவே அறிந்து வைத்து இருக்கின்ற மக்கள் தொகையும் குறைய ஆரம்பித்தது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதையை இந்த ஞானத்தை, பகவத்கீதைன்னு மட்டும் இல்லை, வேதத்தை, கர்மகாண்டமாக இருக்கட்டும், ஞான காண்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது. எடுத்து சொல்லவர்கள் இருந்தாலும் கேட்க வருபவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. கேட்டவர்கள் அதை பயன்படுத்தக்கூடியதாக அடையக்கூடிய அந்த நிலையை அடையக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதை விட மிகவும் குறைவான. சரி, அதெல்லாம் நம்ம வருத்தப்பட வேண்டாம். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன். நாம கேட்டுட்டு இருக்கோம், நாம் அதனால பலன் அடையணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அதனால நமக்கு மற்றதை பத்தி எல்லாம் கவலை வேண்டாம், நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஐயோ இப்படி குறைஞ்சு போச்சுன்னு சொன்ன கும்பல்ல நாம இருக்கோமே, அது சந்தோஷப்படணும். புரியுறதோ? பகவான் வருத்தப்பட்டு சொல்றாரு, இப்படிப்பட்டவன்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டா அப்படின்ட்டு. அப்படி குறைஞ்சு போயிட்டான்னு சொன்ன ஒரு கும்பல் இருக்கு பாருங்க, அந்த கும்பல்ல நாம இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், பகவானுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படி சொன்னவர் 3வது ஸ்லோகத்தில் என்ன கொண்டு வந்தார்? அந்த பழைய யோகத்தை இன்று நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னா, எந்த காலத்திலேயோ சொல்லப்பட்ட அதே யோகத்தை தான் திருப்பி நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அப்படின்றப்போ சூக்ஷ்மமான ஒரு விஷயம் நமக்கு என்ன பகவான் சொல்றாருன்னா, பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே வேதத்தில் சொல்லியிருக்க விஷயங்கள் தான். உன்னால வேதத்தை படிக்க முடியலன்னு பரவாயில்ல, நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி உனக்கு பகவத்கீதையா கொடுத்துருக்கேன். நீ அதை படிச்சு புரிஞ்சுட்டாலே போறோம், ஞானத்தை பெற முடியும். அப்ப எப்போ சொன்னதுதான், அர்ஜுனா இத்தனை நேரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இனியும் நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒன்று சொல்லாரு பாருங்க, அதுதான் ரொம்ப அர்த்தம். இது நமக்கும் பொருந்தும், நல்லா புரிஞ்சுக்கணும். அர்ஜுனனு கிட்ட என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி அர்த்தம்.
புரியுதுங்களா? அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் சேர்த்து தான் பகவான் சொல்லிட்டு இருக்கார். என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்தது நம்மளை பத்தி சொல்றாரு. இந்த இடத்துல அர்ஜுனனும் நாமளும் உண்டுதான், நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன சொல்றார்? நீ என் பக்தனும் தோழனும் என்பதை கருதி, இது மிகவும் உயர்ந்த ரகசியம், இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்போ நாமெல்லாம் பகவத்கீதையில ஈடுபடுறதுக்கு என்ன காரணம்? இறைவன் நம்மை அதை கேட்க வைப்பதற்கு என்ன காரணம்? இறைவன் அந்த சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா நம்மளை அவனுடைய பக்தனாகவும் தோழனாகவும் பார்க்கின்ற காரணத்தினால் மட்டுமே தான் நாம் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துருக்கோன்றதை நல்லா புரிஞ்சுப்போம். அர்ஜுனனை எந்த ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காரோ அந்த ஸ்டேட்டஸ்ல நம்மளையும் வச்சிருக்காருன்றதை நல்லா புரிஞ்சுப்போம். இல்லைன்னா நாம இங்க வந்திருக்கோமா? அப்ப அவர் கொடுத்த ஸ்டேட்டஸ்னால தான் நாம இங்க இப்படி உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். இப்படிப்பட்ட ஒரு அருள் நமக்கு கிடைச்சிருக்கு. பல கோடி மக்களுக்கு கிடைக்காத ஒரு அருள், ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அர்ஜுனனுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, நமக்கு சேர்த்து தான் சொல்ற, நீ என்னுடைய பக்தன், நீ என் தோழன். தோழனா தானே இருந்திருக்க கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனனோட இவ்வளவு காலமா தோழனாக இருந்திருக்கிறார். நீ என்னுடைய பக்தன். அந்த இடத்துல பக்தன் என்கின்ற அர்த்தம் என்னன்னா, எனக்கு இந்த அறிவு வேண்டும் என்று நீ என்னிடத்தில் சரணாகதி அடைந்தாய் அல்லவா, அப்படி நீ சரணாகதி அடைந்த காரணத்தினால் நான் உனக்கு இதை சொல்கிறேன். அப்ப இந்த இடத்துல பக்தியின் அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனிடத்தில் சரணாகதி அடைகின்றது. அதுதான் இந்த இடத்துல அடையாளம். புரிஞ்சுக்கோ, எல்லா இடத்துலயுமே இந்த அடையாளம் பொருந்தாது. பக்தியை ஒரு நிலையில நம்ம பார்க்க போறோம், ஒரு நிலையில நம்ம பக்தியை பார்க்க போறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் பக்தியை பத்தி பகவான் சொல்லுகின்ற இந்த இடத்துல என்னன்னா, அர்ஜுனா நீ என்னிடத்தில் சரணடைந்தாய், என்னிடத்தில் நீ சரணடைந்த காரணத்தினால் எப்போ ஏதோ ஒரு காலத்தில் விவஸ்வானுக்கு சொன்னது வழி வழியாக வந்த விஷயத்தை நான் இன்று உனக்கு சொல்லுகின்றேன். இது எப்படிப்பட்ட விஷயம்? இது மிகவும் உயர்ந்த ரகசியம். ரகசியம்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்த சொல்றதுதான் ரகசியம் நினைச்சுட்டு இருக்கோம். ஏன் உனக்கு அந்த ரகசியம் தெரியுமா? ஆனா ரகசியத்தினோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதோ, எந்த விஷயங்கள் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அது ரகசியம். அதுதான் ரகசியம். அப்ப அந்த ரகசியத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அதை தெரிந்து கொள்வது மிகவும் கடினம். ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்குன்னா அது ரகசியம் இல்லை. ஸ்லோகங்கள் கிடைக்கும், பட் அந்த அறிவு நமக்கு கிடைக்கணுமே, அது புரிஞ்சுக்கணுமே. ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. இந்த ரகசியத்துக்கு ஒரு அற்புதமான கதை. ஒரு ராஜா ஒரு அழகான கிளியை பிடிச்சி தங்க கூட்டுல வச்சு அவருடைய அரண்மனையில வச்சிருக்க. டெய்லி அதுக்கு நல்ல பழங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் சொல்லி அதுகிட்ட பேசி எல்லாம் பண்ணுவார். ஆனா அந்த கிளிக்கு ஒரு வருத்தம், என்னடா நம்மளால மற்றவாளை போல சுதந்திரமா வெளியில பறந்து சுத்த முடியலையே, இப்படி அடைச்சு வச்சுட்டாருன்ட்டு வருத்தம். ஆனா அது அந்த ராஜாக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு காட்டுக்கு போறார், வேட்டையாடுறார். வேட்டையாடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. திரும்பி இந்த கிளிகிட்ட வர, கிளிகிட்ட வந்து அந்த சம்பவத்தை சொல்றார். நல்ல கவனிங்க, இனிமேதான் அந்த விஷயம். அந்த ராஜா சொல்ற, நான் வேட்டையான போன இடத்துல உன்னுடைய தோழர் கிளிகளை நான் பார்த்தேன். மரத்து மேல உட்காந்து இருந்தார். அவளை பார்த்து நான் அவள்கிட்ட பேசினேன். பேசிட்டு அவள்கிட்ட கேட்டேன், உங்களோட ஒரு கிளி என்னோட அரண்மனையில தங்க கூட்டுல வச்சு அதை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கிளிக்கு நீங்க ஏதாவது செய்தி சொல்றீங்களான்னு கேட்டேன். நான் இதை கேட்ட உடனே ஒரு கிளி பொத்துன்னு வந்து செத்துடுத்து, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னார் ராஜா. இதை கேட்ட உடனே அந்த கூண்டுல இருந்த கிளி உட்காந்து இருந்து பாருங்க, அதுல இருந்து அந்த ஊஞ்சல்ல இருந்து பொத்துன்னு கீழே ஊந்துருச்சு, செத்துடுச்சு. ஐயோ இது செத்து போச்சே, என்னாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டு கதவை திறந்தாரு பாருங்க. திறந்து அடுத்த நிமிஷம் அது பறந்து போயிடுது. அது பறந்து போயிடுது. ராஜாக்கு ஒண்ணுமே புரியல, எப்படிடா இது நடந்ததுன்ட்டு. இதுதான் ரகசியம்.
இதுதான் ரகசியம். இவர் அந்த கிளிகள் காட்டில் இருக்கிற கிளிகள்கிட்ட போய் சொன்னார் இல்லையா, உங்களோட ஒரு தோழர் கிளி என்னோட அரண்மனையில் தங்க கூட்டில் வச்சு நல்லா கவனிச்சுட்டு இருக்கேன், என்ன செய்தி சொல்லணும் அவளுக்குன்னு. உடனே ஒரு கிளி செத்த மாதிரி கீழே விழுந்தது பார்த்தால, அது ராஜாவுக்கு புரியல. அது பரம ரகசியமான ஒரு விஷயத்த ராஜா கிட்ட சொல்லியிருக்கு. ராஜாவுக்கு புரியல. ராஜா அந்த விஷயத்த போய் கிளி கிட்ட சொன்னார். கிளிக்கு அந்த ரகசியம் புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே ஆகா இதுதான் அந்த கிளி நம்ம கிட்ட சொல்லியிருக்கு, நாம வெளியில வரணும்னா இதுதான் ஐடியா கொடுத்துருக்கு. பொத்துன்னு அது கீழே வந்தது. ஐயோ இது செத்து போச்சேன்னு சொல்லி அவன் கதவை திறந்தா உடனே பறந்துருக்கு. அப்போ ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்தாலும் அது புரியாம இருக்கிற வரைக்கும் அது ரகசியம். புரிஞ்சுதா? இந்த ராஜா கிட்ட விஷயம் வந்துருச்சு, ஆனா அது ராஜாக்கு புரியல. அப்ப ராஜாவை பொறுத்த வரைக்கும் அது ரகசியம் தான். அந்த கிளி என்ன சொல்லிட்டு அதை கேட்டுட்டு வந்து இது கிட்ட சொன்னேன்னு இது கீழே விழுந்தது. இப்ப நான் திறந்த உடனே பறந்து போச்சு. என்னப்பா நடந்தது ராஜாக்கு புரியல. அப்போ ஒரு விஷயம் மட்டுமே நம்ம கிட்ட இருந்தா பத்தாதுங்க, அதை பத்தின அறிவு நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியலன்னா அதுவும் ரகசியம்தான். அப்ப இந்த இடத்துல அப்படி அந்த இடத்துல சொல்றாரு, உயர்ந்த ரகசியம்னா இது எல்லாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுதான் இந்த இடத்துல ரகசியத்தினுடைய கேட்கறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. அதுதான் இந்த இடத்துல பகவான் இதை மிகவும் உயர்ந்த ரகசியம். இதை பத்தி ஒரு தனி அத்தியாயமே இருக்கு. ரகசியத்தை பத்தி ஒரு அத்தியாயமே இருக்கு. ராஜவித்யா ராஜகுஹ்ய இதுன்னு சொல்லிட்டு ஒரு ரகசியமே இருக்கு, ஒரு அத்தியாயமே இருக்கு. ராஜவித்யா ராஜகுஹ்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம். அந்த இடத்துல நம்ம ரகசியத்தை பத்தி சொல்ல போறோம். அதை நம்ம அப்ப பார்ப்போம். இப்படி சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அர்ஜுனன் மாதிரி தான் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான விஷயம், அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வது தான் நம்முடைய அடிப்படை நோக்கமாக இருக்கணும். பகவத்கீதையில் என்ன சொல்கிறோங்கிறத கேட்கறது நம்மளுடைய அடிப்படை நோக்கம் இல்லை, கேட்டதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை. அதுதான் இந்த இடத்துல பகவான் சொல்லியிருக்கார். இப்படியெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அர்ஜுனன் சும்மா இருக்கல. அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. என்னப்பா சொல்ற, என்ன சொல்ற நீ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலத்துல சூரிய பகவானுக்கு சொன்னியா? நாம இப்பதானப்பா பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி நீ முன்னாடி போய் சொல்ல முடியும்? உன்னை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும், நீ எங்க பிறந்த என்ன எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப அர்ஜுனன் 4வது ஸ்லோகத்துல என்ன கேட்கிறான்னா, அர்ஜுனன் சொல்கின்றான், உன் பிறப்பு பிந்தியது, விபஸ்வானுடைய பிறப்பு முந்தியது, நீ இதை ஆதியில் சொன்னவை என்று நான் தெரிந்து கொள்வது எப்படி? இந்த இடத்துல is not challenging the authenticity of what Krishna said. நல்லா புரிஞ்சுக்கோ. அர்ஜுனுடைய கேள்வி நீ சொன்னதை உண்மையா அப்படின்ட்டு கேட்கல, ஆனா நீ சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நீ ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்ட, எனக்கு அது புரியல. ஏன் எனக்கு புரியலன்னா, நீயோ இப்ப பிறந்திருக்க, சூரியனும் எப்பவோ தோன்றி இருக்கான். இப்ப பிறந்த நீ சூரியனுக்கு எப்பவோ தோன்றிய சூரியனுக்கு எப்படி சொல்லி இருக்க முடியும்? அது எனக்கு புரியல. நான் ஏற்கனவே நம்ம போன அத்தியாயத்துல ஒரு இடத்துல பார்த்தோம், கேள்வி கேட்பதுங்கிறது நாம் புரியாததை புரிந்து கொள்வதற்காக கேட்கக்கூடிய கேள்வி, அதை பற்றி மேலும் அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக கேட்கக்கூடிய கேள்வி, சொன்னவருடைய அறிவை சோதித்து பார்ப்பதற்குண்டான கேட்கக்கூடிய கேள்வி. இப்படி 3 விதமா இருக்கு. இங்க அர்ஜுனனுடைய கேள்வி என்னன்னா, நீ ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்ட கிருஷ்ணா, அது எனக்கு புரிய மாட்டேங்கிறது, அதை நான் எப்படி புரிஞ்சுப்பேன்? இப்படி இருக்கேன். இந்த அர்ஜுனனுடைய கேள்வியின் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனன் கிருஷ்ணரை தன்னுடைய தோழனாகவும் தன்னை போல் ஒரு சக மனிதனாகவும் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த கேள்வி வந்தது. ஏன்னா அவன் அப்படிதானே பார்க்கறான். கிருஷ்ணனை யார் நினைச்சிட்டு இருக்கான்? அவனோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கான். தேரோட்டி வேற. இப்போ இப்படி பல இடத்துல பல ரூபங்கள். என்ன போல நீ ஒரு மனுஷன், ஆனா உங்கள்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு, என்கிட்ட இல்லை, அவ்வளவுதான்.
அதிலிருந்து அந்த அறிவை வைத்து இந்த கேள்வி வந்திருக்கிறது. இது கேட்டுட்டா இல்லையா? இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்ததுல உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல ஜி, சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் ஜி. ஓகே, மகிழ்ச்சி. சரி, இப்ப இனி அடுத்தது பகவான் என்ன சொல்ல போறார்? அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு அடுத்த 3 ஸ்லோகங்கள்ல எதை பத்தி சொல்ல போறாருன்னா, நான் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தை பற்றி சொல்ல போகின்றார். அவதாரத்தை பத்தி என்ன சொல்ல போறார்? அதை பத்தி 5, 6, 7 ஸ்லோகத்துல சொல்லுவோம். 8வது ஸ்லோகம் வரைக்கும் போகும். முதல்ல அவதாரம்னா என்னன்றத நம்ம மேலோட்டமா புரிஞ்சுக்க பார்ப்போம். அப்புறமா பகவான் சொன்ன ஸ்லோகத்துக்கு உண்டான நேரடியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுப்போம். அவதாரம்ங்கிற வார்த்தைக்கு உண்டான நேரடியான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறங்கி வருவது, ஒரு நிலையிலிருந்து இறங்கி வருவது. இதுதான் அதனுடைய நேரடியான அர்த்தம். அப்ப இந்த இடத்துல பகவான் அவதாரம் எடுக்கின்றார் என்றால், அந்த பகவான் அந்த ஈஸ்வரன் ஆகப்பட்டவன், அனைத்து படைப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் ஆகப்பட்டவன் அந்த நிலையில் இருந்து இறங்கி மேலிருந்து பூமிக்கு இறங்கி வருதில்லை, அப்படி கிடையாது. அது அர்த்தம், அவர் நிலையிலிருந்து இறங்கி இந்த பூமியில் வாழும் மனித நிலைக்கு தான் செய்ய வேண்டியதை செய்கின்றார். தான் செய்ய வேண்டியதை செய்கின்றார். அப்போ அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரனாக நேரடியாக வருவதில்லை. அவர் நிலையில் இறங்கி வேறொரு நிலையை அடைந்து, அந்த நிலை எதற்கு சமம்னா, இந்த பூலோகத்திற்கு வருகின்ற போது இங்கிருக்கின்ற நிலைக்கு சமமாக செய்ய வேண்டியதை செய்கின்றார். அது இந்த இடத்துல புரிஞ்சு. அப்ப இந்த அவதாரத்தை 2 கோணத்தில் பார்க்கலாம். தர்மத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம், கர்மத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த அவதாரத்தை பத்தி தர்மத்தின் அடிப்படை முதல்ல நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அதுதான் ரொம்ப ஈஸி நமக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, யாருக்கிட்ட சொல்றோமோ அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் தெரியாத விஷயத்துக்கு போகணும். அதுதான் கரெக்டான மெத்தடாலஜி. டீச்சிங்ல எது பெஸ்ட் மெத்தடாலஜினா, தெரிஞ்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு தெரியாத விஷயத்தை கூப்பிட்டு போகணும். இப்ப நமக்கு ஒரு அட்ரஸ் ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போனோம்பான்னு. அப்ப அவர் சொல்லுவார், அங்க ஒரு வேப்ப மரம் தெரியுது. ஆமா தெரியுது. அந்த வேப்ப மரத்துல இருந்து 4வது ரைட்டு நீங்க கேட்கிற தெரு. ஈஸியா புரிஞ்சிருமா? புரியாதா? ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா அவனுக்கு யார் அட்ரஸ் கேட்டானா அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை காமிச்சு அவனுக்கு தெரியாத விஷயத்தை புரிய வைக்கணும். இதுதான் ரைட் மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங். எடுத்த உடனே தெரியாத விஷயத்தை கொண்டு போய் டபக்குன்னு இறக்கிட்டானா போச்சு, லேர்னிங் பாதிக்கப்படும். அப்ப இந்த இடத்துல நாமளும் இந்த அவதாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். நாம் மனித பிறப்பை எடுத்துக்கொள்வோம். மனிதனுடைய பிறப்பு எப்படி இருக்குன்னா, மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். பிறப்பு, வாழ்தல், பிறகு இறப்பு. இப்ப மனுஷன் பிறக்கின்ற ஒரு மனிதனுமே இறக்கின்றான். அப்ப வாழ்க்கையின் நோக்கம், பிறப்பின் நோக்கமே இறப்பான்னா, பிறப்பின் நோக்கம் இறப்பல்ல, பிறப்பின் நோக்கம் வாழ்வது. பிறப்பின் நோக்கம் இறப்பு, மரணம் என்பது ஒன்று இருந்தாலும் பிறப்பின் நோக்கமே இறப்பல்ல, பிறப்பின் நோக்கம் வாழ்வது. இது ஒரு ஸ்டெப் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் வாழ வேண்டும் என்கின்ற போது இந்த ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிறக்கிறோம். அப்ப நம்ம மனிதன் சொன்னா எதை வச்சு அடையாளம் தெரிஞ்சுக்கிறோம்? இந்த உடம்பை வச்சு நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிறோம். கரெக்ட் தானே இல்லையா? இந்த மாதிரி உடம்பு இருக்கும்போது மனிதன் சொல்றோம். அது வேற மாதிரி இருந்ததுன்னா அது வேற ஒரு மிருகமோ வேற ஏதோ ஒன்று நம்ம சொல்றோம். அப்ப இந்த மனிதன்கிறது எதை வச்சுன்னா இந்த உடம்பை வைத்து.
அப்ப இந்த உடம்புன்னு ஒண்ணு வந்துடுது அப்படின்னா இந்த உடம்புக்கு வியாதின்றது ஒண்ணு வரும் இல்லையா? வியாதி வராம இருக்காது. இந்த வியாதிங்கிறது ஒண்ணு வந்ததுன்னா அந்த வியாதியை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம், அந்த நோய் தடுப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது இயற்கையிலேயே இந்த உடம்புல இருக்கு. அட்டாச்மெண்ட், நம்ம பிறக்கும் போதே அட்டாச்டு வித் அஸ், அது இயற்கையிலேயே இந்த உடம்புல இருக்கு. அப்ப நம்ம உடம்பு நோய் வருகின்ற பொழுது இந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் என்ன பண்ணுது? அது வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்த இந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியாகப்பட்டது டபக்குன்னு விழிச்சுக்கிறது. விழிச்சுட்டு என்ன பண்றது? ஏன்னா நம்ம பிறப்பின் நோக்கம் என்ன? வாழ்தல். நோய் வந்து அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா இறந்துருவோம். அப்போ வாழ்தல் தான் நோக்கம்ங்கிறப்போ ஒரு நோய் வந்து விட்டால், இந்த உடலை பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்து விட்டால், அதை எதிர்த்து தடுத்து சரியாக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த உடலில் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படா வேலை செய்யும்னா நோய் வரும்போது தான் வேலை செய்யும். புரியுறதா? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? நோய் வரும்போது தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும். மற்ற நேரத்தில் அது வேலை செய்யாது, சும்மா இருக்கும். அது இருக்கிறதே நமக்கு தெரியாது, ஆனா இருக்கு. அந்த சக்தி இருக்கு. அது அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட்ல உட்கார்ந்துருக்கு, அடங்கி வெளியில வராம. ஒரு நோயின்னு வந்த உடனே, ஏன்னா இந்த உடல் வாழ்வதற்குத்தான் இருக்கு, அப்ப அது அழியக்கூடாது இல்லையா? அந்த இறப்புங்கிறது நடக்கக்கூடிய நேரத்தில் நடக்கும். ஆனா இடையில இந்த உபாதை வந்துருச்சுன்னா உடனே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அது நோய் எதிர்ப்பு சக்தி பல விதத்துல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுல ஒத்துக்கலைன்னா வாய் வழியாக உள்ளே செல்ல வேண்டிய உணவு பிறகு வாய் வழியாகவே வெளியில வந்துடும். அது எப்படி வெளியில வருது? உள்ள இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா உடனே இம்யூனைசேஷன், அந்த இம்யூன் சிஸ்டம் மட்டும் பேசக்கூடாது, எல்லாமே இருக்கு. வாந்தி, பேதி, ஜுரம், வலி, இது எல்லாமே அதன் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம். இப்ப அடிப்பட்ட உடனே வலி வருது இல்லையா? அந்த வலி வரலன்னு வச்சுக்கோ, அடிப்பட்டது தெரியாது. அடிப்பட்டது பிறகு ஒரு பலமான காயமா மாறி அதை சீக்காயி அழுகி போய் நமக்கு அதை கையை வெட்ட வேண்டியதோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டு. அப்போ உடனேயே இந்த உடம்புல வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலின்னு ஒன்று வந்துருக்கு, ஜுரம்னு ஒன்று வந்துருக்கு. ஆனால் இந்த வலி எப்பவுமே உடம்புல வந்துட்டு இருக்கா? இல்லை. ஜுரம் எப்பவுமே உடம்புல இருக்கா? இல்லை. மாந்தி எப்பவுமே எடுத்துட்டு இருக்கோமா? இல்லை. பேதி எப்பவுமே வந்துட்டு இருக்கா? இல்லை. ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும்போது இதில் ஏதோ ஒன்று வெளியில் வரும். எதுக்கு அப்படின்னா ப்ரிவென்டிவ் மெக்கானிசம், டிஃபென்சிவ் மெக்கானிசம். ஓகே, இது நம்ம மனித உடல். இந்த மனித உடலில் இயற்கை இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சு வச்சு. அப்போ என்ன ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிறோம். ஒன்று, பிறப்பு என்பது வாழ்வதற்காகத்தான், ஆனால் மரணம் என்பது இயற்கையாக நடக்கக்கூடியதுதான். பிறப்பே மரணத்திற்காக அல்ல, பிறப்பு என்பது வாழ்வதற்காக. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வாழ வேண்டும் என்றால் இந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும். இந்த உடலுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படுகின்ற பொழுது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த உடம்பில் இருக்க வேண்டும். அந்த சக்தி இல்லைன்னா நாம மருந்து சாப்பிட்டா கூட சரியாகும். நாம நினைச்சுட்டு இருக்கோம் மருந்து உள்ள போய் வேலை செய்யறதுன்ட்டு. இல்ல, மருந்தை வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் மருந்தை சாப்பிட்ட உடனே நமக்கு அந்த வியாதியில இருந்து நிவாரணம் கிடைக்கிறதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்க. அந்த சக்தி இல்லைன்னா, இப்போ எய்ட்ஸ் வந்தவாளை எடுத்துப்போம், அவளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது. ஒரு வியாதி வந்ததுன்னா எவ்வளவுதான் மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது. ஏன்? அந்த மருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய சக்தி அந்த உடம்புல இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட பல சக்திகள் நம்ம உடம்புலயே இருக்கிறதுனாலதான் வெளியில இருந்து நாம உன்னை ஃபீடு பண்ணும்போது அது ப்ராப்பரா என்ன ஆகணுமோ அது ஆகுது. ஜீரணிக்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருக்கு. அதனால சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுது? சாப்பாடு ஜீரணம் ஆயிடுது. அந்த சக்தி இருக்கிறதுனால.
அப்படி ஒரு சக்தி இந்த உடம்புல இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த உடலை தீமைகளில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் இந்த உடம்புல இருக்கு. இப்ப நம்ம அதை அப்படியே பெரிய லெவல்ல கொண்டு போவோம். இப்ப நம்ம லெவல்ல நம்ம அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இதை அப்படியே எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணுவோம், இதை விரிவாக்குவோம், இதை அப்படியே அந்த ஈஸ்வரன் கிட்ட கொண்டு போயிடுவோம். இப்ப யாருன்னா ஈஸ்வரன் அப்படின்றத பார்ப்போம். இந்த உலகம் என்பது இறைவனின் உடல் என்று போய் வைத்துக் கொள்வோம். இந்த உலகம் என்பது அந்த இறைவனுடைய உடல், இறைவனுடைய உடல். அப்ப இந்த உடலினுடைய நோக்கம் என்ன? நம்ம ஏற்கனவே நம்ம உடம்ப வச்சு பார்த்தோம், வாழ்வதற்காக, இயங்குவதற்காக. அப்ப இந்த உலகத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? அது இயங்குவதற்காக, அது வாழ்வதற்காக, அழிவதற்காக. அது அழியலாம், ஆனால் அந்த உலகத்தின் படைப்பே அழிவதற்காக அல்ல. அது இருக்க வேண்டும், தழைக்க வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அப்போ இந்த உலகத்தை இறைவனின் உடல். அதற்கு அடுத்தது தர்மத்திற்கு ஏற்படக்கூடிய அழிவு என்பது அந்த இறைவனின் உடல் என்று சொல்லப்பட்ட உலகத்திற்கு வரக்கூடிய நோய். புரியுதுங்களா? தர்மத்தின் அழிவு என்பது இந்த உலகம்ங்கிறது என்னது? இறைவனுடைய உடலுக்கு உடல். அந்த இறைவனுடைய உடலுக்கு வரக்கூடிய நோயாகப்பட்டது என்னது? தர்மத்திற்கு ஏற்படக்கூடிய அழிவு. அப்ப அந்த நோய் வந்துடுத்துனா அடுத்தது என்னது? இந்த உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை காக்கும் சக்தி இந்த உடம்புல இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த இறைவனுடைய உடலுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயை காக்கக்கூடிய சக்தி எது? அந்த சக்தியின் பெயர் தான் அவதாரம். அந்த சக்தியின் பெயர் தான் அவதாரம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தர்மத்திற்கு எப்பொழுதெல்லாம் நோய், அழிவு என்கின்ற நோய் வருகிறதோ, அப்படிப்பட்ட அழிவு என்கின்ற நோயிலிருந்து அந்த தர்மத்தை காப்பதற்காக உருவாகக்கூடிய ஒரு சக்தியாகப்பட்டதுதான் அவதாரம். அப்ப அந்த அவதாரம்ங்கிறது எந்த ரூபத்துல வரலாம்? எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அது ஒரு புயலாக வரலாம், சுனாமியா வரலாம், வேறு ஒரு ரூபத்துல வரலாம், ஒரு விபத்தாக வரலாம். ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர், வாமனர் போன்ற ஈஸ்வரனுடைய அவதாரம் வரலாம். ஆனா இந்த இடத்துல நாம எதை அவதாரமா எடுத்துக்க போறோம்? அந்த ஈஸ்வரனாக வந்ததை அவதாரமா எடுத்துக்க போறோம். அந்த ஈஸ்வரன் எடுத்த அவதாரத்தை தான் நாம இப்ப பகவத்கீதையில பேச போறோம். பாக்கி எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒன்றொன்றுமே இந்த உலகம் தன்னைத்தானே காத்துக்கொள்வதற்காக நடக்கக்கூடிய விஷயம். நல்லா புரிஞ்சுக்க. ஒரு பூகம்பம் வருது, ஒரு சுனாமி வருது, ஒரு பயங்கர புயல் வருதுன்னா அது நம்மை அழிப்பதற்கு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எப்பவுமே நமக்கு நம்மளை பத்தின சிந்தனை தானே, நமக்கு நம்மளை தவிர வேற எதை பத்தின சிந்தனையும் கிடையாது. அப்ப எது நடந்தாலுமே அது உடனே நம்மளோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஆனா இந்த உலகம் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்காக தன்னைத்தானே அந்த ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா அது எப்படி இந்த டிஃபென்சிவ் மெக்கானிசம் வந்து அந்த காயத்தை ஆற வைக்கும், மருந்து போடாமலேயே. அந்த மாதிரி தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஆனால் தர்மத்திற்கு அழிவு ஏற்படுகின்ற பொழுது அந்த ஈஸ்வரனாகப்பட்டவன் அவதாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூலோகத்திற்கு வந்து அந்த தர்மத்தை காப்பான், தர்மத்தை காப்பான். இது நாம அடுத்தது புரிஞ்சுக்கணும். இனி ஒரு பெரிய கருத்து இருக்கு, அது இன்னொரு ஸ்லோகத்தோட வரும்போது அந்த கருத்தை நான் பார்ப்போம். நாம் எப்படி பிறக்கின்றோம்,
இறைவனுடைய அவதாரம் எதன் அடிப்படையில் ஏற்படுகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாம பார்ப்போம். அது இன்னொரு ஸ்லோகத்துக்கு வரும்போது பார்ப்போம். இப்போ 5வது இது வரைக்கும் யூஆர் ஆல் வெரி கிளியர். கரெக்டா இந்த அவதாரம்னா என்ன எப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பகவான் எப்பொழுது அவதாரம் எடுப்பார், அவர் டிசைட் பண்ணுவார் எந்த அளவுக்கு தர்மத்திற்கு அழிவு ஏற்படுமோ அந்த அளவு வருகின்ற பொழுது அவர் அவதாரத்தை எடுத்துக்கொண்டு வருவார். நாமெல்லாம் நினைக்கிற அதெல்லாம் கணக்கு கிடையாது. அச்சோ இப்பவே பயங்கரமா இருக்கே இந்த உலகம், தர்மமே காணமே, எங்கேயுமே அதர்மம்னா நிறைய ஓங்கி இருக்கு. பேப்பரையும் டிவியும் எடுத்து பார்த்தோன்னா அதர்ம செயல்கள் ஏகப்பட்டது இருக்கே. இப்பவே இப்படி இருக்கே, அந்த பகவான் வரக்கூடாதான் நாம நினைச்சிட்டு இருப்போம். நம்மளுடைய வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அவ்வளவுதான், அவருடைய வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அவருடைய கணக்கு வேற. அவருக்கு தெரியும் எப்போ வரணும்ட்டு, வர்ற நேரத்தில் வருவார், கண்டிப்பா வருவார், வராம இருக்க மாட்டார். அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போற வருவார். அப்ப இப்ப 5வது ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். ஸ்ரீ பகவான் சொல்கின்றார், அர்ஜுனா எனக்கு பல ஜன்மங்கள் கழிந்திருக்கின்றன, உனக்கும் அப்படியே. பரந்தபா நான் அவற்றை எல்லாம் அறிவாய், நீ அவற்றை அறிவதில்லை. அப்போ பகவான் என்ன சொல்றாரு, நான் நிறைய அவதாரம் எடுத்திருக்கேன். அவர் சொல்றது என்னது, நான் பல ஜன்மங்கள் கழித்திருக்கின்றேன் என்று சொன்னால் எனக்கு பல ஜன்மங்கள் கழிந்திருக்கிறதுன்னு சொன்ன என்ன அர்த்தம், அவரை பொறுத்த வரைக்கும் ஜன்மம் என்று சொல்லக்கூடியது அவர் எடுத்த அவதாரங்கள். நானும் பல முறை இந்த பூமிக்கு வந்து போயிருக்கேன், நீயும் பல முறை இந்த பூமிக்கு வந்து போயிருக்க. ஆனா உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, நான் எத்தனை வாட்டி வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன், எப்பப்போ வந்திருக்கேங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா உனக்கு அது எதுவுமே தெரியாது. அர்ஜுனன்ட்டு சொல்றது நமக்கு சொல்றாங்க. நாமளும் நிறைய பிறப்பு எடுத்துட்டோம். ஆனா ஒரு பிறப்பு எப்போ எடுத்தோம், எங்க எடுத்தோம், என்னவா இருந்தோம், என்ன பண்ணினோம், எதுவுமே நமக்கு தெரியாது. அது பரம ரகசியம். அது ரகசியமா இருக்கிற வரைக்கும் நல்லது. இல்லைன்னா ஏகப்பட்ட குழப்பம் வந்துடும் இந்த நாட்டுல. யார் எப்பப்போ என்னென்ன பிறப்பெல்லாம் எடுத்தா என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுன்னா, இது ஒரு அற்புதமான ஒரு சங்கிலிங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் பிறந்திருக்கிறார்களே, இந்த மனித பிறப்பை நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என்னை பெற்றது எங்க அப்பா அம்மா, அதனால அவங்க சொந்தம், அவங்களுடைய அண்ணா தம்பிகள் எங்க சொந்தம், அந்த வழியில வந்தவங்கலாம் என் சொந்தம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னுடைய குழந்தைகள் என் சொந்தம், அந்த குழந்தைகள் வழியா வரக்கூடியவங்கலாம் என் சொந்தம். இவ்வளவுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். டீப்பா போய் பார்த்தோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருமே ஒருத்தரோட சொந்தம் தான். ஏதோ ஒரு ஜென்மத்தில், ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒருத்தரோட ஒரு சொந்தத்துல இருந்திருக்கும். அதனாலதான் நம்மளுடைய கலாச்சாரத்துல நாம சொல்றோம் வசுதைவ குடும்பகம் சொல்றோம். இந்த வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி. சத்தியம் அதுதான். நம்மளுடைய அறிவுக்கு இப்போ நம்ம யாருக்கிட்ட அப்போ எங்கே பிறந்தோம், யார் வயிற்றுல பிறந்தோம், அவள் தான் நம்ம அப்பா அம்மா, அதுதான் நம்ம சொந்தம், கூட பிறந்தவா அண்ணன் தம்பி, இப்படி தான் நாம் நினச்சிக்கணும். ஆனால் இந்த உலகமே ஒரு குடும்பம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்க. இவன் இந்த ஜென்மத்தில் இவாளுக்கு பிறந்த, அந்த அவன் எனக்கு தம்பி, இவன் எனக்கு தங்க, என்னெல்லாம் குழப்பம் வந்துடும் பாருங்க. ஏகப்பட்ட குழப்பம் வந்துடும். அதனாலதான் அதை பரம ரகசியமா வச்சுட்டார். எப்பா இந்த ஜென்மத்துல நீ என்ன பிறப்பெடுத்திருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போறோம். அதையே நாம ஒழுங்கா தெரிஞ்சுட்டாலே சூப்பர். அதுவே நிறைய பேருக்கு தெரியல. அதனாலதான் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நான் ஏன் பிறந்தேன் எனக்கே தெரியல, இந்த கடவுள் என்ன ஏன் தான் படைச்சாரோ, இதை நாம கேட்டுட்டு இருக்கோம். அப்ப இந்த ஜென்மத்துல எடுத்த பிறவியே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இனி பல ஜென்மங்களோட பிறவியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆகும்? அதனால அதை பரம ரகசியமா வச்சுட்டார். அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கவே கூடாதுப்பா, இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ போரும் அப்படின்ட்டு அதை வச்சுட்டார். அப்ப அர்ஜுனா உனக்கு தெரியாது, ஆனா நான் அவதார புருஷன், எனக்கு எல்லாம் தெரியும்.
எந்தெந்த ஜென்மத்தில் என்னென்ன அவதாரங்கள் எடுத்தேன், எதுக்காக எடுத்தேன், என்ன பண்ணினேன் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் உனக்கும் உன் ஜென்மத்தை பற்றி தெரியாது. ஆனால் உனக்கு எனக்கு என்னன்னா, நீயும் பல முறை பிறந்துட்டு இந்த உலகத்தில், நானும் இந்த உலகத்துக்கு பல முறை வந்து போயிட்டேன். இது ரெண்டு தான் நம்மளுக்குள்ள காமன். பாக்கி இன்னொரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, நீ என்னென்ன ஜென்மங்கள் எடுத்தேங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய முன் ஜென்ம ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி 6வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீ பகவான் பிறப்பற்றேன் எனினும் அழிவற்றேன் எனினும் உயிர்களுக்கெல்லாம் ஈசனே எனினும் யான் எனது பிரகிருதியில் நிலை பெற்று ஆத்ம மாயாயால் பிறப்பெய்துகின்றேன். இது ரொம்ப இப்படி நான் சொல்றதை கேட்டால் ரொம்ப குழப்பமா இருக்கும். என்னதான் சொல்ல வராருன்ட்டு இதனுடைய பூர்ணமான விளக்கத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இங்க என்ன முயற்சி பகவான் சொல்ல முயற்சி பண்றார், நாமளும் என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுங்கிறது ஆழமான கருத்து. என்ன பகவான் என்ன சொல்றாருன்னா, பிறப்பற்றேன் எனினும் எனக்கு பிறப்புங்கிறது ஒண்ணு இல்லை, அழிவற்றேன் எனினும் எனக்கு அழிவு என்பதும் இல்லை, உயிர்களுக்கெல்லாம் ஈசனே எனினும். இப்ப நான் சொன்ன 3 விஷயங்கள் என்ன சொல்லிட்டார் பகவான் தன்னை பத்தி? எனக்கு பிறப்பு என்பது கிடையாது எனினும், இறப்பு என்பது கிடையாது எனினும், இந்த உயிர்களை எல்லாம் படைத்த ஈசன் நான் தான் எனினும், நான் எனது பிரகிருதியின் நிலை பெற்று இந்த பூமிக்கு என்னுடைய தேவை இருக்கு என்பதை புரிந்து கொண்டு ஆத்ம மாயையால் பிறப்பெய்துகிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆத்ம மாயையால் பிறப்பெய்துகிறேன் அப்படின்ட்டு ஒரு அவதாரம்ங்கிறது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத எடுத்து இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த இடத்துல நாம இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கணும். டீப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இதை அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நம்ம வீட்லயே குழந்தைகள் கேட்கலாம், என்னவோ கிருஷ்ண அவதாரங்கிற, அந்த அவதாரங்கிற, இந்த அவதாரம்ல இதெல்லாம் என்ன அவதாரம்லாம் என்ன பைத்தியக்காரன் அப்படின்னா, நம்மளால அவளுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்க முடியும். நமக்கும் ஒரு மனசுல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆகா, இவ்வளோ ஒரு உயர்ந்த அறிவு நமக்கு கிடைச்சிருக்குன்ட்டு அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ இன்னைய வகுப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மோர் உங்களுக்கு யாராருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். கேள்வியே இல்லை. அதாவது எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. நான் எதுக்கு மனுஷன் ஜனம் இதெல்லாம் பேசுறீங்கன்னு நினைச்சேன். அப்புறமா தான் அது ஒரு அவதாரம் எப்படி அவர் எடுக்கிறாருன்றத ஒரு குருவியோட வச்சு கம்பாரிசன் பண்ணி மறக்காதுன்னு சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி குரு கருத்துக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். அதாவது வாழைப்பழத்தை உரிச்சு வாய்க்குள்ள வச்சு உள்ள தள்ளிட்டு கூட வேலை கூட எங்களுக்கு கிடையாது. அப்படியே நாங்க கிளாஸ் அட்டன் பண்ணினா போறோம். அதை கவனிச்சுக்கணும், மைண்ட்ல ஏத்திக்கணும் கூட இல்ல, மைண்ட்ல கூட போய் உட்கார வச்சிருக்கேன். சூப்பர் எல்லாம் ஒரு என்னோட குருவோட அனுகிரகம் எனக்கு அப்படி. அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அவங்க ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. நீங்க எங்களுக்கு டவுட் வரதுக்குள்ள ஒரு சான்ஸே கொடுக்கறது இல்ல. ஓ எஸ்.